ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் பிரியமே, எது உனக்கு வேண்டும் என்று நீண்ட நாட்களாக நீ ஆசைப்பட்டாயோ அது இப்பொழுது உனக்கு கிடைக்கப் போகிறது. வருகிற செவ்வாய்க்கிழமையன்று என்னுடைய அற்புதம் ஒன்று நிகழும். உன் வாழ்வில் இனி மகிழ்ச்சி மேல் மகிழ்ச்சி ஆரம்பமாகப் போகிறது. நான் சும்மா உட்கார்ந்திருக்கிறேன் என்று நீ நினைக்கின்றாய். ஆனால் நான் உனக்கான வேலையை செய்து கொண்டுதான் இருக்கின்றேன். என் வேலை எப்பொழுதுமே கொஞ்சம் வித்தியாசமாகத்தான் இருக்கும். உனக்கு கொடுக்கும் நேரத்தை நான் அறிந்து செய்வேன். உனக்கு அது இப்போது புரியாது. உன் கையில் அது கிடைக்கும்போது நீ எனக்கு மனமார்ந்த நன்றியை சொல்வாய். அந்த நாள் வெகு தொலைவில் இல்லை என் குழந்தையே. கடந்து போனதை நின்று திரும்பிப்பார். எவ்வளவு ஏமாளியாய் இருந்திருக்கிறாய் என்று தெரியும். ஒவ்வொரு கட்டத்திலும் நான் உன்னை காப்பாற்றியிருக்கிறேன். இனி என்னை மீறி உனக்கு எதுவும் நடக்காது. உன் வாழ்க்கை புதுப்பிக்கப்படும் நேரம் வந்துவிட்டது குழந்தையே. இன்று முதல் நான் உன்னோடு வந்துவிட்டேன். உன் கடமையை செய். நான் உன்னோடு எப்போதும் இருப்பேன். உனக்கு என்பது உனக்குத்தான். அதை யாராலும் தடுக்க முடியாது. தடுக்க நினைத்தாலும் உன்னிடம் கட்டாயம் வந்து சேரும். இதுதான் விதி. இதை யாராலும் மாற்ற முடியாது. உன் வாழ்க்கையில் எத்தனை ஏற்றமும் சறுக்கல்களும், அவற்றில் நீ பெற்றது இழந்தது என பட்டியலிட்டு பார்த்துள்ளாய். அவற்றில் பார், நீ பெற்றதுதான் அதிகம் இருக்கும், நீ இழந்ததை காட்டிலும். ஆனால் நீயோ நான் இழந்துவிட்டேன் என்று புலம்புகிறாய். வாழ்க்கையில் உனக்கான எல்லாம் உன்னிடத்தில் வந்து சேர்ந்தது, இனியும் சேரும். முதலில் வாழ்க்கையின் மகிமையை புரிந்து கொள். பிறகு அதை நன்றியோடு ரசித்துப்பார். வாழ்க்கையில் எல்லா அம்சங்களும் தேடி வரும். ஒன்றை சொல்கிறேன் கேள், நன்றாக புரிந்து கொள். ஒரு பூவை பறிப்பவருக்குத்தான் அதை எதற்கு பறிக்கிறோம் என்று தெரியும். கப்பலை ஓட்டிச் செல்வோருக்குத்தான் போகும் பாதையின் புதிரான வழிகள் தெளிவாக விளங்கும். அதை போலத்தான் உன்னை படைத்தவனான எனக்கு நன்றாக தெரியும் உன் நற்பண்புகள் என்ன, உன் மனம் என்பது என்ன என்று. அதனால் புதிரான வழியில் கப்பலோட்டியாய் உன்னை கூட்டி நான் அரவணைத்துச் செல்வேன். அப்படி என்னோடு வரும்போது பொங்கி வரும் எல்லாம் நதியின் சங்கமத்தை பார்ப்பது கோடி புண்ணியம். அதை உனக்கு நான் பார்வைக்கு பாக்கியம் அளிப்பேன். உன் வாழ்க்கை என் பொறுப்பு. அதனால் நீ எதற்கும் பயப்படாதே, கலங்காதே. உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் தங்கமே. உன் அன்பின் ஆழத்தையும் பக்தியின் தூய்மையையும், நம்பிக்கை, பொறுமை, எதையும் எதிர்நோக்கி தாங்கும் உணர்வு, உன் பலத்தையும் விசுவாசத்தையும் எவ்வளவு உன்னதமானது என்பதை நான் நன்றாக அறிவேன். வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற எண்ணமும் சாதிக்க வேண்டும் என்ற வேகத்தோடும் உன்னுடைய வாழ்க்கையை நீ நகர்த்தி கொண்டு வருகிறாய். எல்லாம் செய்ய வேண்டும் என்ற உன் எண்ணங்களை அமர்த்தி அதே இடத்தில் உட்கார வைக்கின்றது உன் நேரம். இன்று முடிவெடுக்கலாம், நாளை முடிவெடுக்கலாம், அதற்கான விஷயங்களை யோசித்து முடிவு எடுக்கலாம் என உன் நேரத்தை நீ வீணடிக்கின்றாய். அதை மாற்று. இப்போதைய நிலைக்கு என்ன விஷயங்கள் செய்யலாம் என்று யோசி. பிறகு எதிர்காலத்திற்கான யோசனைகளில் கவனம் செலுத்து. உன் 3 காலங்களிலும் உன் கூடவே நான் இருப்பேன். இந்த வாக்குறுதியை நான் ஏற்கனவே உனக்கு கொடுத்துள்ளேன். என் வாக்குறுதி என்பது என் உயிருக்கும் மேலான விலை மதிப்பில்லாதது. பிறகு ஏன் உனக்கான ஒன்றையும் நான் செய்ய மாட்டேன் என்று நினைத்து கொண்டு இருக்கிறாய் அல்லவா? உனக்கு இது தேவை என்று குரல் கொடுப்பதற்கு முன்பாகவே உனக்கான அனைத்தையும் நான் அறிவேன். உன் எதிர்காலத்திற்காக எப்படி நான் யோசிக்காமல் இருப்பேன்? உனக்கு எந்த நேரத்தில் என்ன தேவை என்பதையும் அவை உனக்கு நல்லதா என்று யோசித்த பிறகே நிச்சயம் அது உன்னை வந்து சேரும். உனக்கான வாழ்வை நான் உருவாக்கினேன். உன் வாழ்க்கைக்கு என்றும் நல்ல இனிமையான சங்கீதத்தை கொடுப்பேன். நான் எப்போதும் உன் கூடவே இருப்பேன் என் தங்கமே. நீ வாழ பிறந்திருக்கின்றாய். வாழ்வை அனுபவித்து வாழ வேண்டும். அதற்கு தடையாக உள்ள கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் வேறு விதமான சூழல்களையும் நீக்கி எல்லாவற்றிலும் சம்பூரணமாக வாழ வேண்டும் என்பதே உன் தந்தையான என்னுடைய விருப்பம். என் விருப்பம் உங்கள் வாழ்க்கையில் நடைமுறைக்கு வர வேண்டும் என்றால் நான் உங்கள் மனதில் இருக்க வேண்டும். மனதில் இருப்பதை எப்படி அறிந்து கொள்வது என நீ கேட்கலாம். எந்த மனதில் அமைதியும் சாந்தமும் நிலவுகிறதோ, எந்த மனம் எப்போதும் அன்பினால் நெகிழ்கிறதோ, எந்த மனம் அனைத்தையும் சகிக்கிறதோ, எந்த மனம் எப்பொழுதும் பொறுமை காக்கிறதோ அந்த மனதில் நான் இருப்பேன். சில நேரங்களில் கஷ்டம் கலங்க செய்யும், வேதனை திகைக்க வைக்கும், பிரச்சனைகள் மூழ்கடிப்பது போல தெரியும். ஆனால் திகைக்கக்கூடாது.
எதையும் முன்ஜென்மத்து வினையென எடுத்துக்கொண்டு இனி வரும் நாட்களில் நன்றாக இருப்பதற்காக இந்த நிலையை நான் தருகிறேன் என ஏற்றுக்கொள்ள வேண்டும். என் தந்தை எனக்கு எதையும் செய்யவில்லை என கதறி அழுத நாட்கள் உண்டு. அழுத நாட்கள் முடிந்து போகும் குழந்தையே. ஆனந்தமான காலம் உனக்காக காத்திருக்கிறது. மரம் இலைகளை உதிர்க்க ஆரம்பித்து மொட்டையாகி நின்றால் மரம் பட்டுவிட்டது என நாம் பதறுவது இல்லை. இது இலையுதிர் காலம், இனி வசந்த காலம் வரும் என்பதை நினைத்து நாம் காத்திருப்போம் அல்லவா? இந்த துன்ப நாட்கள் முடிவுக்கு வந்து உனக்கு இன்பம் சேரப்போகிறது. அன்றைக்கு நீ தகுதியாக இருப்பதற்காக இந்த கஷ்டம் என்ற பயிற்சி அளிக்கப்படுகிறது. உன் தந்தையான நான் எப்படி முழுமையானவரோ அப்படியே நீங்கள் அனைவரும் முழுமையான தன்மை உடையவர்கள். என் தங்கமே, உனக்காக நான் வகுத்த வழியில்தான் நீ பயணிக்கின்றாய். பயமின்றி முன்னேறு. வரும் தடைகள் எல்லாம் உன் நலனுக்காகத்தான் வருகிறது. உன் பொறுமைக்கும் உன் நம்பிக்கைக்கும் நீ கனவிலும் நினைக்காத வாழ்வை நான் உனக்கு அமைத்து தருவேன் குழந்தையே. தன்னை நம்பியவருக்கு எதை கேட்டாலும் கொடுக்கும் வல்லமை என்னுடையது. எதிலும் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் காத்திரு. உன் கோரிக்கை நிறைவேறும். அத்தோடு மற்றவருக்கு துரோகம் மட்டும் செய்யாதே குழந்தையே. மற்றவருக்கு உன்னால் முயன்ற உதவியை செய். உனக்கு எதை எப்பொழுது கொடுக்க வேண்டும் என்று எனக்கு தெரியும். உரிய நேரத்தில் உரியவற்றை நாம் கொடுத்து உதவுவேன். வெற்றி என்ற ஒன்றை மட்டும் நினைத்துப்பார். தோல்வியை பற்றி என்னவே செய்யாதே. என்னை நம்பினோருக்கு தோல்வி என்பது வருவது கிடையாது. எந்த சந்தர்ப்பத்திலும் உன்னுடைய நம்பிக்கையை தளர விடாதே குழந்தையே. பிறர் உன்னை எப்படி நடத்தினாலும் சினத்திற்கு இடம் கொடுத்து விடாதே. இறைவன் மீது நீ தூய களப்பற்ற அன்பு கொண்டுள்ளதால் பிறருடைய மனத்தாங்கள் கெட்ட எண்ணமாகியவற்றிலிருந்து உன்னை எப்படி பாதுகாப்பது என்ற முடிவை அவனிடமே விட்டுவிடு. உன் இன்பங்களையும் மகிழ்ச்சியையும் இறைவனிடமிருந்தே எதிர்பார்த்து இரு. என் திசைக்கு திரும்பும் யாரையும் சோகம் தொடக்கூட செய்யாது. உனக்கு என்ன தேவையோ அதை என்னிடம் தெளிவாகவும் தீர்க்கமாகவும் கேள். எல்லாவற்றையும் உன் தந்தையான நான் நிறைவேற்றி கொடுப்பேன். உன் மனம் நிலையாக இருக்கட்டும். மற்றதை உன் தந்தையான நான் பார்த்து கொள்கிறேன். உனது பிரச்சனைகள் என்னவானால் என்ன? நீ அனைத்தையும் கடந்து போகத்தான் பிறந்திருக்கின்றாய். கஷ்டப்பட்டாலும் சுகத்தை அனுபவித்தாலும் அது முன்ஜென்ம கர்ம வினை பலன் என்பதை உன் தந்தையான நான் காட்டுவேன். நீ இனி எதை பற்றியும் கவலைப்பட மாட்டேன் என்பதை ஒரு தீர்மானமாக வைத்துக்கொள். இனி எப்படி இருக்கப் போகிறாய் என்பதை பற்றி சிந்தனை செய். உன் ஏமாற்றமான சூழ்நிலைகளை மாற்றும் வழிகள் என்ன, நடைமுறை சாத்தியங்கள் என்ன என்பது பற்றி உன் உள்ளத்தில் நான் பேசும்போது கூர்ந்து கவனி. நீ ஆன்மா. உனக்கு சுகமோ துக்கமோ கிடையாது. அவை இந்த உடலுக்கு மட்டுமே உரியது என்றாலும் நான் இந்த உடலைத்தான் கோவிலாக வைத்து அதில் வசிக்கின்றேன். இன்று முதல் இந்த உடம்பு சார்ந்த விஷயத்தில் கவனம் செலுத்துவேன். உன் கஷ்டங்களுக்கு எல்லாம் முடிவு கட்டுவேன். இனி இஷ்டப்படியெல்லாம் நடக்கும் என்று நம்பிக்கையோடும் பொறுமையோடும் சகிப்புத்தன்மையோடும் சுறுசுறுப்பான மனதோடும் நான் இப்படித்தான் இருக்க வேண்டும் என உறுதியாக தீர்மானம் செய். அந்த தீர்மானத்தை நான் வழிமொழிகின்றேன். உன்னை வெற்றியின் பாதைக்கு கைப்பிடித்து அழைத்து செல்கிறேன். என்னுடைய நாமம் மலை போன்ற பாவங்களை அளிக்கும். என் நாமம் கோடிக்கணக்கான தீய நாட்டங்களை நாசம் செய்து நிர்மூலமாக்கும். என் நாமம் காலனின் கழுத்தை நெரிக்கும். இவ்வளவு மகிமை உள்ள என் நாமத்தின் மீது ஆர்வத்தையும் ஆசையையும் அன்பையும் வளர்த்து கொள்ள வேண்டும். எதிர்பாராமல் நாக்கில் தோன்றினாலும் என் நாமம் தன்னுடைய பிரபாவத்தை வெளிப்படுத்தும். நம்மை பரிசுத்தமாக்கிக் கொள்ள நாம ஜபத்தை விட சுலபமான வழி வேறு எதுவும் இல்லை. என் நாமத்தை தியானம் செய்வதற்கு நீராடல் தேவையில்லை. நாமம் செய்வதற்கு சடங்குகளும் சாஸ்திரங்களும் தேவையில்லை. மனம் தளராத நம்பிக்கை, அசராத பக்தி, இவை இரண்டுமே எப்போதும் உன்னுடைய பிரதான குறிக்கோளாக வைத்துக்கொள். ஒருவன் காத்தாடியை ஆகாயத்தை நோக்கி விடுவான் என்றால் அந்த காத்தாடியின் மீது உள்ள நம்பிக்கை அல்ல, காற்றின் மீதுள்ள நம்பிக்கையும் நூலின் மீதுள்ள பொறுமையும் அந்த காத்தாடியை ஆகாயத்தை நோக்கி பறக்க உதவுகிறது. அதே போலத்தான் உன்னுடைய வாழ்க்கையும். உன் வாழ்க்கையை நீ உனது குறிக்கோளை அடைய மிக முக்கியமானது நம்பிக்கையும் பொறுமையும் மட்டும்தான். ஏற்றிவிடப்பட்ட காத்தாடி மீண்டும் தன் கையில் வர வேண்டும் என்றால் நாம் முதலில் சமாளிக்க வேண்டியது காற்றின் சீற்றத்தை தான்.
அதே போலத்தான் நம் வாழ்க்கை என்னும் பெருங்கடலை கடக்கும் பொழுது இடையில் ஏற்படும் சீற்றங்களை மிக கவனமாக கடக்க வேண்டும். அப்படி மிக கவனமாக எவன் ஒருவன் கடந்து செல்கிறான் என்றால் அந்த ஏற்றிவிடப்பட்ட காத்தாடி ஆகாயத்தை தொட்டு மீண்டும் அவனுடைய பிரதான இலக்கை அடைந்து அவன் கையில் வந்து சேரும். இதே போலத்தான் உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு முயற்சியிலும் உன் குறிக்கோளை நோக்கி மட்டுமே இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட குறிக்கோளை நோக்கி எந்த ஒரு பக்தன் என்னை முழுமையாக நம்பி புத்தியையும் மனதையும் எனக்காக செலுத்தி வருகிறான் என்றால் அவன் நினைத்ததை நான் நடத்தி தருவேன். அவனுடைய லட்சியத்துக்காக நான் 7 கடலையும் தாண்டி வந்து உதவி புரிவேன். எந்த சூழ்நிலையிலும் மனதைரியத்தை இழக்கக்கூடாது. என் மீது நம்பிக்கை வை. உன் வெற்றியை நான் அமைத்து தருவது உறுதி. என் வார்த்தைகள் மீதும் நம்பிக்கை வை என் குழந்தையே. நம்பிக்கையும் பொறுமையும் தான் பக்தி என்ற தேரை இயக்குகின்ற 2 சக்கரங்களாக இருக்கிறது. அதே போல சுகங்களும் துக்கங்களும் வாழ்க்கை என்ற வண்டியை ஓட்டுகின்ற 2 சக்கரங்களாக இருக்கிறது. நான் வகுத்து வைத்த சில நியாயங்களுக்கு தகுந்தது மாதிரி மனிதன் துக்கத்தை மட்டுமே அனுபவிப்பது இல்லை. கஷ்டங்களையெல்லாம் நான் சுகமாக மாற்றிவிடுகிறேன். வாழ்க்கையில் சில நேரங்களில் துக்கத்தில் மூழ்க வேண்டியதாகிறது. நீ செய்கின்ற கர்ம வினைதான் உன் வாழ்க்கையில் சந்திக்கின்ற எல்லா விதமான சுகங்களுக்கும் துக்கங்களுக்கும் காரணமாக அமைகின்றது. கர்ம வினை எதுவோ அது இங்கு பலனாக மாறுகிறது. பிரச்சனைகள் மனதை அழுத்தும் நேரத்தில் தடுமாற்றமே இல்லாமல் என் நாமத்தை சொல்லி ஆராதிப்பவர்களே என்னுடைய பக்தர்கள். அவர்களுக்கு என் ஆசிர்வாதங்களையும் கருணையையும் பொழிந்து அவர்களை நான் எப்படியும் காப்பாற்றி விடுவேன். என் அனுமதி இல்லாமல் உன்னை துன்புறுத்தி பார்க்க ஆசைப்படுபவன் என்னை துன்புறுத்தி பார்ப்பதற்கு சமம். நான் உன்னோடு இருக்கையில் எதற்கும் கடுகளவு கூட ஒரு நாளும் கலங்காதே. பொறுமையாக இரு, நான் இருக்கிறேன். என்னை நம்பி என்னிடத்தில் ஐக்கியமாகிவிடு. உனக்கு வேண்டியதை செய்ய உன் தந்தை நான் காத்திருக்கிறேன் என் குழந்தையே. கடந்த காலத்தை கலக்கமில்லாமல் உணர்ந்து கொள். நிகழ்காலத்தை ஊக்கத்தோடு அணுகு. வரும் காலத்தை தைரியமோடு எதிர்கொள். கிடைக்காததையும் தவறவிட்டதையும் நினைத்து மனம் தளராதே. உனக்கு கிடைத்த வரங்களை உன் எண்ணத்தில் கொள். கடவுளை நம்பு. உன் தந்தையான என்னை நம்பு. நான் நல்லவர்களை என்றும் கைவிட மாட்டேன். உன் மனதிற்கு நிம்மதியை தரும் மாற்றங்கள் தான் உன் வாழ்வில் இப்போது நடக்கின்றன. விரைவில் உன் மனம் எதிர்பார்த்த அந்த நிம்மதியான வாழ்வை நீ வாழப்போகிறாய். இல்லத்தில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வரும். உன் உள்ளத்தில் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்ற தெளிவான சிந்தனை பிறக்கும். நல்லதே நடக்கப் போகிறது என் குழந்தையே. உன்னை நினைத்து நான் கவலைப்படுவதா வருத்தப்படுவதா? உன் மனதில் இருக்கும் சங்கடங்கள் 1 2 அதை பட்டியலிடுவதற்கு? உன் மனதிற்கு வரும் துன்பங்கள் கஷ்டங்கள் ஒரு பக்கம். மேலும் நீயாய் நினைத்து மனதில் அதை இருத்தி கொண்டு ஏற்படுத்திய கஷ்டங்களும் மனவழியும் ஒரு பக்கத்தில் உருவாக்கி வைத்துள்ளாய். நமது கஷ்டங்களையும் துன்பத்தையும் கண்ணில் விழுந்த தூசி போல நினைக்க வேண்டும். அதை நீ கசக்கினால்தான் உனக்கு கண்ணில் வலி ஏற்படும். அதை போலத்தான் நீ உன் துன்பத்தை மட்டுமே நினைப்பதால் இன்று வரை நான் உனக்கு அளிக்கும் விஷயங்களை உன்னால் சரிவர புரிந்து கொள்ள முடியவில்லை. நீ என்னை பார்க்கும்போது கண்ணில் ஆனந்தமும் மனதில் வேதனையும் தெரியுதே. என் பிள்ளையான நீ வேதனை கொள்ளலாமா? உனக்கு உன் சாயப்பா நான் இருக்கிறேன் அல்லவா? உன் மனம் என்பது குழந்தையின் மனதைப் போல பளுங்கி போல் பளிச்சென்று தெளிவாக உள்ளது. ஆனால் நீயோ அதை உணராமல் தேவையில்லாத விஷயங்களை நினைத்து புலம்பி வருத்தப்பட்டு கொண்டு இருக்கிறாய். இவ்வுலகில் தவறு செய்யாதவர்கள் என்று யாரும் இல்லை. சிலர் தெரிந்து தெரியாததுமாய் செய்கிறார்கள். அவர்களுக்கான சூழ்நிலை நேரம் அவர்களின் வினையின் பயனால் செய்த தவறுக்கு மனவலியும் வேதனையும் அடைகிறார்கள். உன் மனதில் ஏற்படும் அனைத்திற்கும் பொறுப்பு நானே. உன் தவறை நினைத்து வருந்துகிறாய், திருத்திக் கொள்ளவும் நினைக்கின்றாய். அது அப்படியே நடக்கும். உன்னை நல்வழிப்படுத்தவே ஜென்ம ஜென்மமாய் உன்னை நான் பின்தொடர்ந்து வருகின்றேன். அதை நிறைவேற்றியும் தருவேன். அதனால் நீ கவலைப்படாதே. எதற்காக பயப்படுகிறாய்? நான் இருக்கையில் உன்னை நிச்சயம் செம்மைப்படுத்துவேன். வாழ்க்கையில் உன் துன்பத்தை காற்றாடி போலவே தான். காற்று எந்த திசையில் இருக்கிறதோ அந்த திசையில்தான் அது பறக்கும். அதை வேறு பக்கம் திசை திருப்ப நினைத்தால் அது ஒருபோதும் பறக்காது. அதே போலத்தான் உன் வாழ்க்கையும். உன் வாழ்க்கை என்னும் காற்றில்
துன்பமும் சந்தோஷமும் இரண்டும் ஒரே அளவு தான் சந்தோஷமாய் ஆனந்தமாய் எடுத்து ரசிக்கின்றாய். கஷ்டத்தை கண்டு ஓடுகிறாய். அதனால்தான் அது உன்னை துயரத்தில் துரத்துகிறது. இரண்டையுமே ஒரே அளவில் நீ நினைக்கவும் கடந்து போவதற்கும் பழகிவிட்டால் உன் வாழ்க்கை சோலைவனமாய் இருக்கும். நீ எதற்கும் பயப்படாதே. யாரும் துணை இல்லை என்று நினைக்காதே. நீ நிச்சயம் வெற்றி காண்பாய். மிக விரைவில் உயர்ந்து நிற்பாய். உன் வாழ்க்கையில் உனக்கு தாயாக தந்தையாக உன் சாயப்பா நான் இருக்கின்றேன். உன் மனதில் எத்தனை ஏக்கங்கள், எத்தனை துயரங்கள், வாங்கிய கடன் சுமை அதிகரிப்பு, யாருடைய தயவும் இல்லை. உன்னை தூற்றி பேசியவர்கள் நடுவில் நின்று கலங்கி கொண்டிருக்கின்றாய். எப்போது எனது சுமை குறையும், எப்போது நிம்மதி கிடைக்கும், எப்போது எனது துயரங்கள் அகலும், நித்தமும் உன்னையே நினைத்து கொண்டிருக்கிறேன். எனக்கு நல்ல காலம் பிறக்காதா? இப்படி உனக்குள்ளேயே கேள்விகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறாயே. நான் இருக்கும்போது நீ எதற்காக கவலைப்படுகிறாய்? அனைத்தையும் நான் அறிவேன். கவலைப்படாமல் இரு. விரைவில் உன்னை ஆட்டி படைக்கும் அனைத்தும் உன்னை விட்டு ஓடி ஒளியும். நீ பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் உன்னை விட்டு அகலும். உன்னை தேடி நல்ல செய்தி வரப்போகிறது என் தங்கமே. எனது பிள்ளைகளின் கண்களில் நீர் வழிய நான் விடமாட்டேன். ஆனந்தமாக இருக்கப் போகிறாய். உன்னை பிடித்த கர்ம பலன்கள் அனைத்தும் உன்னை விட்டு விலகப் போகிறது. நீ பெரும் செல்வந்தராகப் போகிறாய். விரைவில், மிக விரைவில் ஆகப் போகின்றாய். காத்திரு என் தங்கமே. நீ போராடும் மிகப்பெரிய கடன் பிரச்சனை இன்றோடு தீரப்போகிறது. கடன் தீர்ந்து கோடீஸ்வர யோகம் உனக்கு வரப்போகிறது. இது உன் சாயப்பாவின் என் சத்திய வாக்கு தங்கமே. உனது பிரச்சனைகள் என்னவானால் என்ன? நீ அனைத்தையும் கடந்து போகத்தான் பிறந்திருக்கின்றாய். கஷ்டப்பட்டாலும் சுகத்தை அனுபவித்தாலும் அது கர்ம வினை பலன் என்பதை காட்டுவேன். எதை பற்றியும் நான் கவலைப்பட மாட்டேன் என்பதை தீர்க்கமாக வைத்துக்கொள். இனி எப்படி இருக்கப் போகிறாய் என்பதை பற்றி முதலில் சிந்தனை செய். உனது ஏமாற்றமான சூழ்நிலைகளை மாற்றும் வழிகள் என்ன, நடைமுறை சாத்தியங்கள் என்ன என்பது பற்றி உன் உள்ளத்தில் நான் பேசும்போது கவனி. நீ ஆன்மா. உனக்கு சுகமோ துக்கமோ கிடையாது. அவை இந்த உடலுக்கு உரியது என்றாலும் நான் இந்த உடலைத்தான் கோவிலாக வைத்து அதில் வசிக்கின்றேன். எனவே இன்று முதல் இந்த உடம்பு சார்ந்த விஷயத்தில் கவனம் செலுத்துவேன். உன் கஷ்டங்களுக்கு முடிவு கட்டுவேன். இனி இஷ்டப்படியெல்லாம் நடக்கும் என்று நீ நம்பிக்கையோடும் பொறுமையோடும் சகிப்புத்தன்மையோடும் சுறுசுறுப்பான மனதோடும் இப்படித்தான் இருக்க வேண்டும் என தீர்மானம் செய். அந்த தீர்மானத்தை நான் வழிமொழிகிறேன் தங்கமே. உன்னை வெற்றியின் பாதைக்கு கைப்பிடித்து நான் அழைத்து செல்கின்றேன். என்னை நோக்கி நீ வேண்டுதல் செய்ய துவங்கிய அந்த நேரத்திலேயே உனக்கு பதில் தரும் வேலையை நான் துவங்கிவிட்டேன் என்பதையும், அதனால்தான் நீ சோதனைகளை அனுபவிக்கிறாய் என்பதையும் உனக்கு பலமுறை அறிவுறுத்தி வைத்திருக்கின்றேன். இப்போது அதை நினைவுபடுத்துகிறேன். கலங்காது இரு. தாமதமானாலும் தப்பாமல் கிடைக்கும். வாழ்க்கை என்பது நீ நினைக்கும் அளவுக்கோ பயப்படும் அளவுக்கோ குழப்பம் நிறைந்ததாய் இருக்கக்கூடியது அல்ல. ஒரு யதார்த்தத்தை நீ புரிந்து கொண்டால் அதுவே உன் வாழ்க்கைக்கு மிக சிறந்த வழி. எது வந்தால் என்ன, நம் வாழ்க்கை என்பது ஆண்டவனால் கொடுக்கப்பட்டது. எதுவும் நிரந்தரமல்ல. கஷ்டங்களோ சந்தோஷங்களோ எல்லாம் ஒரு நாள் வந்த வழி எதுவோ அதே வழியில் திரும்பத்தான் செய்யும். உன்னை எதிர்மறையாக்கும் எந்த ஒரு நிகழ்வுக்கும் நேர்மறையாய் மட்டுமே நீ உன்னை வெளிப்படுத்து. அப்போது உன்னுள் தோன்றும் மன அமைதி, தன்னம்பிக்கை, உனக்கு கொடுக்கும் உத்வேகம் வேறு எந்த ஒரு விஷயத்திலும் கிடைக்காத ஒரு மன நிறைவை கொடுக்கும். பட்டம் வானத்தில் பறக்கலாம் நூலின் உதவியால். ஆனால் காற்றால் மட்டுமே அதனை வழி நடத்த முடியும். நூலின்றி பட்டம் இல்லை. காற்று இல்லை என்பதை சொல்ல முடியாது. அது இல்லாதது என்ற ஒரு விஷயமும் கிடையாது. அதனால் உன் வாழ்க்கையில் நடப்பவையெல்லாம் நூல் போலத்தான். அதை தாண்டி உன் சாயப்பா உன்னிடம் சொல்வது காற்றை போல இரு என்றுதான். உன்னை அரவணைக்க யாரும் இல்லை என்று வருந்தாதே. உயிருக்கு உயிராய் உன்னை நான் பாதுகாக்கின்றேன். பாபா யாரை எப்போது தன் பக்கம் இழுப்பார், என்ன செய்ய சொல்வார் என்பது அவருக்கே வெளிச்சம். அவர் அருளின்றி எதுவும் நடப்பதில்லை. நாம் நம்மை அவரிடம் ஒப்படைத்து விடுவோம். அவர் குயவன் போன்றவர். அவர் விருப்பப்படி நம்மை எப்படியாவது செய்யட்டும். இதோ இந்த விடியல் உனக்காக காத்திருக்கிறது.
உனது எண்ணங்கள் விருப்பங்கள் நிறைவேறி நீ நினைத்தது நடக்கப் போகிறது. இந்த தகவலை உன்னிடம் சொல்வதற்காகவே நான் இரவு முழுவதும் உறங்காமல் விழித்து காலம் போக்கினேன். எனது அருள் அவரவர் செயல்களுக்கு ஏற்ப செயல்படுவதை பார்த்து தெரிந்து கொள்ள என் அருகில் விரைந்து வா. என் அன்பு குழந்தையே, நான் இன்னும் விழித்து கொண்டுதான் இருக்கின்றேன். உன் பிரச்சனையை நினைத்து உறங்காமலே நீ காலம் கழித்தாய். உன் பிரச்சனைகள் எத்தனை பெரிதாய் இருந்தால் என்ன? எனது கைத்தடி அதனை நொறுக்கி போடும். உனது கண்ணீர் எவ்வளவு ஆழமானதாக இருந்தால் என்ன? எனது கரங்கள் அதை துடைத்து உனது முகத்தில் மகிழ்ச்சியை முகிழச் செய்யும். வா, என் அருகில் வா. அதிர்ஷ்டம் அழைக்கின்றது. கேள் மகளே, தட்டி விடாதே.